கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். யாரை தேவன் பயன்படுத்த நினைக்கணும்? நான் பயன்படுத்தப்பட வேண்டும், நான் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும், நான் இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டும், கர்த்தர் என்னையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி. ஹல்லேலூயா. அப்படி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அவர்கள் நீங்கள் கவனமாய் நீங்கள் கேட்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 97வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 97:5 வாசிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்றது. பிரசன்னத்தினாலே உருகி போயிட்டது. தேவனுடைய பிரசன்னத்தினாலே எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யுமாமா? மெழுகு போல உருகி போய்விடும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய முகம் நம்மளுக்கு பிரசன்னமா இருக்கிறது. எந்த மனுஷன் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, மெழுகு போல என்ன செய்யுமாமா? உருகி போய் விடுமாமா. இப்படி சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கவனமாய் கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64வது அதிகாரம் 2, 3, 4 இந்த 3 வசனத்தையும் வாசிப்போம். தேவரே வானங்களை கிழித்து இறங்கி அல்லேலூயா செய்தபோது இறங்கினே. சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயிற்றது. தேவனே, உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்தவைகள் நேரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. அல்லேலூயா. கவனம் வைக்கலங்க. 2வது வசனத்தை பாருங்களேன். தேவரே வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி என்ன செய்யுமாமா? எரிமாய் போல அக்கினியில இருந்து என்ன செய்யுமாமா? இதுக்கு மேல சத்தியம் தேவை இல்லை. இதுக்கு மேல தேவனுடைய பிரசன்னத்துக்கு வேற வழிய வேற அர்த்தங்கள் தேவையில்லை. ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும் போது கேளுங்க, என்ன நடக்குதாமா? எங்கேயாவது அக்கினில இருந்து தண்ணி வருமா? வருமா? ஒரு எரிமலை நீங்க பாத்தீங்கன்னா, எரிமலை என்ன செய்யும்? வெடிக்குது. எரிமலை வெடிச்ச உடனே அந்த எரிமலைக்குள்ள என்ன வருது? குழம்பு வரும். அந்த எரிமலை குழம்பு ஆறாக ஓடும். ஓடும் போது என்ன செய்யும்? அந்த கிராமத்தை எல்லாத்தையுமே பச்சிக்கும். அந்த பக்கத்துல யாருமே போக முடியாது. எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடும். ஆனா ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பான் என்று சொன்னால் என்ன நடக்குதா? அக்கினில இருந்து என்ன செய்யுது? தண்ணீர் வருங்க. தேவனுடைய வார்த்தையை பாருங்களேன். ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்துல இருக்கும் போது உன் வாழ்க்கை எப்படி இருக்குதாமா? அக்கினிய போல ஒரு பஸ்பமான, அப்படின்னா ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு பஸ்பமாய் ஆக்குற ஒரு வாழ்க்கையில என்ன செய்தாமா? தேவ பிரசன்னத்துல அது என்ன செய்யுமாமா? அக்கினில இருந்து தண்ணீர் புறப்படுமா? இன்னைக்கு தேவனுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணி புறப்பட போகுது.
உங்க வாழ்க்கை ஜீவ தண்ணியா இருக்கிற இயேசு உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரா? புறப்பட பண்ண போகிறார். அல்லேலூயா. அதான் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17 சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கள்ல என்ன செய்யுமாமா? நிரம்பி வழி தண்ணீர்னால் என்ன செய்யுமாமா? நிரம்பப்படும். அப்படின்னா வனாந்தரமான வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை வருஷமா என் வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையா இருக்கிறது. எதை எடுத்தாலும் ஒரு வெற்றி இல்ல, எதை எடுத்தாலும் ஒரு தோல்வியா இருக்கிறது, எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்குள்ளதான் முடியுது. சொல்லுவாங்களே, பேசுன வாயை திறந்தாவே பிரச்சனையில தான் முடியுது. வாயை திறக்காம இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் நதியை புறப்பட பண்ண போகிறார். ஜீவன் நதி அக்னியை போல உங்க வாழ்க்கை ஒரு பஸ்பமாய் நிறைந்த வாழ்க்கையில, வனாந்தரமாய் இருக்கிற வாழ்க்கையில, வெறுமையாய் இருக்கிற வாழ்க்கையில ஒரு ஜீவ தண்ணி உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? புறப்பட போகுது. இந்த பிரசனம் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறது. என்ன இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யும் என்று சொன்னால், யோவான் புஸ்தகம் 1:9. யோவான் புஸ்தகம் 1:9 வாசிங்களேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி இயேசு. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் என்ன செய்யுமாமா? பிரகாசிக்கிற ஒளி யாரு? இயேசு. இன்றைக்கு இரண்டாவது, நெருப்ப இருந்தவங்களுக்கு தண்ணீர் வருது. இரண்டாவது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி இயேசு உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பிரகாசிக்க பண்ண போகிறார். எப்படி உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ண போகிறார்? ஒரு மனுஷன் உண்டு, அவர் பெயர் மோசே. இந்த மோசே எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அரமண வாழ்க்கையிலே வாழ்ந்தவர், ராஜாவின் குடும்பத்திலே வாழ்ந்தவர், வாழ்ந்து சுகபோகமாய் இருந்தவருடைய வாழ்க்கை, நல்ல சமாதானம் சந்தோஷமா இருந்த வாழ்க்கை, அரமண வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அதுல எப்படி இருந்தாரா வாழ்க்கையில? அப்போஸ்தலர் சொல்லுகிறது, அதிகமான வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் வாசிங்களேன் 7:22. அப்போஸ்தலர் 7:22 வாசிங்களேன். மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு பாருங்க, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான மோசே எப்படிப்பட்டவன்? அரமண வாழ்க்கையில வாழ்ந்து அந்த எகிப்துள்ள சகல சாஸ்திரங்களையும் என்ன செய்வான்? கற்பிக்கப்பட்டு பேச்சில வல்லவன், செயலைகளில் வல்லவன். அப்படிப்பட்ட ஒரு மோசே திடீர்னு அவனுக்கு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் என்ன பண்ணுது? அரமனை விட்டு ஓடுகிறார். அரமனையை விட்டு ஓடுகிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. ஓடி போய் இப்ப எங்க இருக்கிறார் என்று சொன்னால், எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். பாருங்க, அரமண வாழ்க்கை. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவசர புத்தினால ஒரு சரித்திரத்தை வாழ்க்கையில என்ன செஞ்சிடும்? மாற்று. ஒரு அவசர புத்தினால, ஒரு அவசரத்தினால 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது? வீணாய் போயிடுச்சு. இப்ப வல்லவனா இருந்தவனுடைய வாழ்க்கை இப்ப எப்படி வாழ்க்கையா இருக்குதாமா? யாத்திராகும் புஸ்தகம் 4:10 வாசிங்களேன். யாத்திராகும் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே அல்ல,
என்னவா? திக்கு வாயும் மந்தனவுமா இருக்கிற. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாராமா? வாக்குல வல்லவரு. ஆனா இப்ப எப்படி மாறிட்டாரு? திக்கு நாவு மந்த நாவு. எதனால ஆயிட்டது? அவனுக்கு ஒரே வேலை மட்டும்தான் இருந்தது. என்ன வேலை? ரெண்டே வார்த்தை தான். என்னது? ஆடோட என்ன பேச முடியும்? ஆடுகிட்ட போய் நீங்க நல்லா இருக்கிய ஆடு கேட்க முடியுமா? சாப்பிட்டே ஆடு கேட்க முடியுமா? இல்ல திருப்பி ஆடு வந்து நம்மள கேட்குமா? திருப்பி மோசை நீ சாப்பிட்டு கேட்குமா? ஆட ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இத பேசி பேசி நாக்கு என்ன ஆகி போச்சு? மந்தமாயி போச்சு. வேற வார்த்தை இல்ல. எத்தனை வருஷம்? 40 வருஷம். மந்த நாவும் திக்கு நாவுமா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ பேச்சுல? சகல சாஸ்திரையும் படித்தவர். எதனால? அவசரத்தினால, உங்கள் வாழ்க்கையில் கோபத்தினால, சில பேரு தீர்மானம் சரியாக எடுக்காததுனால, உங்கள் வாழ்க்கையில முன் கோபத்தினால, அவசர புத்தினால இந்த வாழ்க்கை 40 வருஷத்துல நல்ல பேசுன நாவு மந்தமா போச்சு. ஆனா தேவ பிரசன்னம் அவனை சும்மா விடாது. அல்லேலூயா. ஒரு நாள் நினைச்சாரு மோசே, நீ வாழ்க்கை எல்லாம் என்ன செஞ்சது? இந்த ஆடோட முடிஞ்சு போச்சு. இந்த ஆடுகளை மேய்த்து மேய்த்தே என் வாழ்க்கை என்ன செஞ்சது? முடிஞ்சு போச்சு. நீ வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்து தனியாய் போய்கொண்டு இருக்கும் போது தேவ பிரசன்னம் ஒரு காட்சி அளிக்கிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2ஐயும் 3ஐயும் வாசிங்களேன். யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தருடைய தூதானவன் ஒரு முட்செடி நடுவில் இருந்து நின்று தரிசனமானார். அப்பொழுது உற்று பார்த்தான். முட்செடி வெந்து போகாம இருந்தது. மோசே ஆமே. இப்ப மோசைக்கு எப்படி ஆகுது? முடிந்து போச்சு. ஆடு மேய்த்து கொண்டு என் வாழ்க்கையில முடிந்து போவோம் என்று நினைக்கும் போது தேவ பிரசன்னம் அங்கே தரிசனம் ஆகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிந்து போகும் நம்ம நினைக்கும் போது தேவன் சொல்லுவாரு, முடியலப்பா, இப்பதான் ஆரம்பம். ஹல்லேலூயா. முடிந்த வாழ்க்கைக்கு இப்பதான் ஆரம்பமாய் கத்த தொடங்குவார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கையில தேவன் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். தரிசனமாய் எப்படி ஆகுது? செடி எரிந்து கொண்டு இருக்குது. ஆனா என்ன ஆகல? வெந்து போகல. செடி எரியுது, ஆனா வெந்து போகல. அதான் தேவ பிரசனம். ஹல்லேலூயா. தரிசனமான பிறகு அவனுடைய மோசையின் வாழ்க்கை மாறுது. இப்ப ஆடுகளுக்கு மேய்த்து கொண்டு இருந்தவன் 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு பாஸ்டர் மாறிட்டார். எத்தனை பேருங்க? 6 லட்சம். அந்த போர் கொட்டி குழந்தை பிள்ளைகள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை பேராமா? 30 லட்சம் பேர் ஜனங்கள் வருமாமா. பாருங்களேன், வாழ்க்கை முடிஞ்சது. ஆட்டோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. என் நாக்கு மந்தனாவோட போயிடுச்சு. இன்னும் பேச்சு எல்லாம் முடிச்சு போச்சு. நான் படிச்ச நாணம், படிச்ச அறிவு, நான் சம்பாத்தியம் எல்லாம், பேரு புகழ் எல்லாம் அந்த ஆடோட போயிடுச்சுன்னு நினைத்திருக்கும் போது தேவன் அவனை தரிசனமாகிறார். சில நேரங்களில சூழ்நிலை நம்ம வாழ்க்கை அவளாப்பா முடிஞ்சது, நீ வேற வழியே இல்லை, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதான் இன்னொரு வசனம் சொல்லுறது, அவர் செய்ய போகிறவைகளை, 4வது வசனம், உலகம் தோற்றம் முதல் கொண்டு அவர் செய்ய போகிறத என்ன செய்த? உன் காதும் கேட்டதில்ல, கண்ணும் கண்டது. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்கிறவன். ஹல்லேலூயா. பிரசன்னம் மனுஷனை
தளகளாய் மாத்தி விடும், அப்படியே புரட்டி போட்டு விடும். ஹல்லேலூயா. அந்த பிரசனத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிக்க வேண்டாம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனம். மார்க் 5:30. உடனேயே இயேசு வல்லமை புறப்பட்டது, கரிந்து திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார்? அதுக்கு அவரை நோக்கி, திராண ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறையே. பாத்தீங்களா? இயேசு நடந்து போறாருங்க, எல்லாரும் அவர் என்ன செஞ்சாருங்க? நெருக்கி கொண்டு இருக்கிறாருங்க. ஆனா இயேசு திடீர்னு சொல்றாரு, யாரோ ஒருவர் என்னைய தொட்டார்கள், வல்லமை என்ன செஞ்சது? புறப்பட்டது. சீசர் கேட்கிறாங்க, யோ எல்லாரும் உன்னை தொட்டு கொண்டு இருக்கும் போது எப்படி ஒரு ஆள் மட்டும் உன்னைய தொட்டு கொண்டா இருக்கிறார்கள்? அப்பதான் ஒரு யோசனை, இயேசு யாரு? ஒரு உதாரணத்துக்கு அவரு கரண்ட். இயேசு கரண்ட். இந்த கரண்ட் என்ன செய்யுது? போய்கொண்டே இருக்குது. இந்த கரண்ட் போய்கொண்டு இருக்குது. கரண்ட் அப்படியே போய்கொண்டு இருக்குது. இப்ப இந்த கரண்ட் மேல கட்ட வச்சா என்ன செய்யும்? புரிஞ்சுதுங்களா? கரண்ட் மேல கட்ட வச்சா ஒண்ணுமே பண்ணாது. அந்த கட்டை திருப்பி இந்த இரும்பா வச்சு, அந்த கட்டை அந்த இரும்ப அந்த கரண்ட் மேல இரும்பு பட்டுச்சு என்ன ஆகும்? ஷாக் அடி. கரண்ட் என்ன செய்யுதுல? பாஸ் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? தொட்டவன் பூரா கட்டை. புரிஞ்சுதா? தொட்டவன் பூரா சொல்லிக்கிற அநேகர் ஒளிய நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லாரும் கட்டை என்ன செய்யுது? அவர் தொட்டுக்கொண்டே போகுது. இதுக்குள்ள ஒரு வல்லமையே இல்ல. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒண்ணு தொடுது. எது? இரும்பு. அந்த இரும்பு எப்படிப்பட்ட இரும்பு தெரியுங்களா? 12 வருடமா வியாதி. 12 வருடமா வியாதி. தன் ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன செஞ்சது? இழந்தது. சொத்தை இழந்துருச்சு, சமாதானம் இழந்துருச்சு, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை இழந்துருச்சு. இன்னும் வாழ்க்கையே இல்ல. தீட்டான ஒரு பெண்ணு எப்படி சொல்லி எல்லாத்தையும் இழந்த ஒரு இது. ஆனா அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா இரும்பு. விசுவாசம் என்கிற இரும்பு அதுக்குள்ள இருந்துச்சு. கூட தொட்டவன் பூரா என்னாச்சுது? கட்ட. என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. என்ன இருக்குது? இயேசு அப்பத்தை கொடுப்பாரா? இல்ல ஏதாவது மீனை கொடுப்பாரா? இல்ல ஏதாச்சும் கொடுப்பாரா? ஏதாச்சும் தண்ணிய ரசமா மாத்தி கொடுப்பாரா? அற்புதத்தை பார்த்துட்டு போகுது. எனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும்னு பார்க்கல. ஆனா அதுக்குள்ள அத்தனை கட்டைக்குள் மத்தியில ஒரு இரும்பு அப்படியே போகுது. அந்த இரும்பு போய் என்ன செய்யுத? தொட்ட உடனே மின்சாரம் என்ன செய்யுது? பாய்ந்த உடனே என்ன செஞ்சது? சுகம் பெற்றது. தேவ பிரசனம் என்ன செய்யுமாமா? பலவீனங்களை பலவானாய் மாற்று. பிரசனம் அக்கினில இருந்து தண்ணீர் அப்படின்னா சாத்தியம் இல்லாதவர்களை சாத்தியமாக்குறவர். இரண்டாவது, இந்த பிரசனம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும். வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கும் போது முடியலையப்பா சொல்லி தூக்கி எடுத்துக்கொண்டு மீண்டும் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கும் பிரசனம். மூன்றாவது, இந்த பிரசனம் என்ன செய்யுமாமா? உன் பலவீனங்களை பலவானாய் மாற்று. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் சொல்லலாம்னு இருக்கிறேன்.
ஆனா டைம் இல்ல. இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இந்த பிரச்சனை என்ன செய்யுமாமா? யோபு 1:10 வாசிங்களேன். யோபு 1:10. நீ அவனினும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? போதும். பிரச்சனை என்ன செய்யுமாமா? உன்னை சுத்தி வேலை அடைத்துக் கொள்ளும். எந்த பிசாசும் உன்னை தொடாது, உனக்குள்ள என்ன செய்யாது, வராது. ஏன்னா உன்னை சுத்தி என்ன இருக்குது? வேலி. வேலிங்கிறது என்ன? பிரசனம், பாதுகாப்பு. பாதுகாப்பு. வேற எந்த அந்தகார கிரிகளும், எந்த பிள்ளி சூனியங்களும், எந்த மந்திரமும் எதுவுமே உன்னை என்ன செய்யாது, தொடாது. ஏன்? அது உன்னை வேலை அடைத்திருக்குது. இன்னொரு காரியம் சொல்லுது. இன்னைக்கு ஆராதனை அருமையான ஒரு வசனத்தை கேட்டோம். வாசிங்களேன். சங்கீதம் 30 யாத்திராகம் 33:14. யாத்திராகம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். சமூகம் என்ன செய்யுமாமா? அக்கறியா மட்டும் இல்ல, உனக்கு இளைப்பாறுதல். இன்னைக்கு ஆராதனை காத்து தெரியுமா சொல்லிக் கொண்டு அந்த ஆராதனை கேட்டோம்ல, இளைப்பாறு. வேற எது, யாரும் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாதுங்க. இளைப்பாறுதல் கொடுக்கிறது எதுங்களா? தேவ சமூகம் மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, காற்று புயல் காற்று வருது, படகு என்ன செய்யுது, தத்தளிக்குது. ஆனா இயேசு என்ன செய்தாரு? தூங்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை மத்தியில எவனுக்கு தூக்கம் வருமா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கம் வருமா? ஆனா இயேசு என்ன பண்றாரு? தூங்குற. ஏன்? தேவ பிரசனம் உன்னை என்ன செய்யும்? தூங்க வைக்கும். தேவ பிரசனம் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உன்னை இளைப்பாறுதலை கட்டளையிடும். புரியுதுங்களா? பேதுரை சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. நாளைக்கு அவன் என்ன செய்ய? பேதுரு நாளைக்கு பேதுரை கொலை செய்ய வேண்டும். ஆனா அவர் என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். எது தூங்க வைக்கிறது? இது பிரசனம். நீங்க நினைச்சு பாருங்களேன். நீங்க சண்டைய போடுவான், டேய் நாளைக்கு உன்னை பாரு உண்டு இல்லாம பண்ணிற, நாளைக்கு இந்த இடத்துல இல்லாம உன்னைய பண்ணிடுறோம் பாரு. ஆனா நீ தேவ பிரசனத்துல நீ தூங்கி எந்திரிச்சு பாரு, சொன்னவே இருக்க மாட்டான். பத்திரிக்கை சொன்னவே இருக்க மாட்டான். ஏன்னா தேவ பிரசனம் உன்னைய அழகா உன்னை நடத்தி கொண்டோம். அல்லேலூயா. ஆனா இப்ப தேவ பிரசனத்துக்குள்ள பார்த்துட்டோம். ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்கு இந்த உலகத்துல தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கிறோம், நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா இன்னும் பயன்படுத்த முடியல. ஏன் என்னால பயன்படுத்த முடியல? நான் ஏன் பயன்படுத்த இன்னும் கூடாம உட்கார்ந்து இருக்கிறேன்? இத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இன்னும் மேல் நோக்கி நான் செல்லல. காரணம் என்ன? மேல நான் போக முடியல. காரணம் என்ன? என்னால பிரகாசிக்க முடியல. என்ன? செபிக்கிறேன், எல்லா ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது, ஆனா என்ன செய்யல, நானு மேல போக முடியல. காரணம் என்ன? மகனே, உன்னை கரம் பிடித்து நான் நடத்தினல்லவா? உனக்கு பேச தெரியல, ஆனா உனக்கு நல்லா பேச வச்சேன் தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது, உன்னை ஆசீர்வதித்தேன் தெரியுமா? உனக்கு வீடு கொடுத்தேன், உனக்கு நல்ல வாகனத்தை கொடுத்தேன், குடும்பத்தை கொடுத்தேன், உன் பேரை பிரஸ்தாவப்படுத்தினேன். ஆனா ஒரு நல்ல நிலைமையில உனக்கு கொண்டு வந்த, உனக்கு ஒரு பட்டணத்தை வேற கொடுத்தேன். ஆனா நீ என்ன செய்தா தெரியுமா?
எப்ராமே ஓசியா, வாசிங்களே எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் இருக்கணும். ஓசியா 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 புஸ்தகம் எல்லாரும் எடுக்கல. ஓசியா புஸ்தகம் 7:8. ஓசியா ஓசியா எல்லாரும் எடுக்கட்டுப்பா. இன்னும் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, சங்கீதத்துக்கு முன்னாடி தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். 1053 புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டுல 1053. சங்கீதத்துக்கு முன்னாடி வருதா பின்னாடி வருதா? பின்னாடி. சரி, ஓசியா புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். தம்பி வாசிங்க. எப்ராயிமே அந்நிய ஜனங்களோட கலந்து இருக்கிறார். சரி, எப்ராயிமே என்னங்க சத்தமா? என்ன என்ன பின்னாடி என்னது? திருப்பி போடாத அப்போ. எப்ராயிமே உனக்கு கரம் பிடித்து நடத்தினேன், பேச்ச பழக்கி கொடுத்தேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உனக்கு வீட்டை கொடுத்தேன், உனக்கு குழந்தைய கொடுத்தேன், நல்ல உனக்கு சுகபோகமாய் வாழ்ந்தாய், சந்தோஷமா வாழ்ந்தாய். ஆனா நீ என்ன செய்யறா? ஒரே வழி, ஒன்வேளே நடக்கிறாய். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போதும், ஆசீர்வாதம் போதும், அங்க போன ஆசீர்வாதம், இங்க போன ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் சத்தியம் போதும், ஆசீர்வாதம் சத்தியத்தை போதும்னே இருக்கிறா. ஆனா நீ என்ன பண்ணல? திருப்பி போடாத. வீட்டுல அப்பத்தை திருப்பி, தோசை திருப்பி போடலாம், சாப்பிட முடியுமா? யார சாப்பிடுவீங்களா? அப்பத்தை ஊட்டுறீங்க, அப்பா அதை திருப்பி போடுறீங்கன்னா சாப்பிட முடியுமா? ஏன் வேகாது மாவு. ஒரு பக்கம் வெந்திருக்குது, ஒரு பக்கம் என்னல்ல வேகல. ஒரு பக்கம் வெந்திருக்குது, ஒரு பக்கம் திருப்பி போடாத. இன்னைக்கு அப்பமா இருக்கிறோம், அதனாலதான் நாம் பிரகாசிக்க முடியவில்லை. இன்னைக்கு தேவன் சொல்றா, நீங்க திருப்பி போடுங்க. ஐயா, நான் திருப்பி போடுறதுக்கு என்னையா வேணும்? தேவை பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவ பிரசன்னம் என்ன? தேவ பிரசன்னம் என்ன? அவருடைய முகம். அந்த முகத்தை திறந்தோர் சொல்ற அந்த தாவீது, எப்பொழுதும் கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் ஒருபோது என்ன செய்யல, அசைக்கப்படும். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. என்ன செய்யல? வெட்கப்பட்டு போனதில்லை. அப்ப என்ன செய்யணுமா? 3 காரியத்தை சொல்றோம் பாருங்க, சீக்கிரத்தில் வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 18:22 சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 18:22. ஒருவேளை 22 அப்பா, 22 தம்பி, 18:22. அப்பொழுது புருஷர் போனார்கள். ஆபிரகாமோ பின்பு கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் எப்படி புரட்டி போட்டாரு? ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டு அப்பமா மாறுச்சு? இதுக்கு முன்னாடி அப்பா அப்படியே புரட்டி போடாத வந்தது, எப்ப புரட்டி போட்டு இன்னைக்கு சந்ததியாய் மாறுச்சு. ஆபிரகாம் சந்ததி சந்ததியாய் மாறுச்சு. எப்படி சொன்னால், புரட்டி போட்டு அப்பமாய் மாறிட்டார். எப்படி மாறினாரு? யாருக்கு முன்பதாக நின்றாரு? கர்த்தருக்கு முன்பதாக நின்றார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்கு முன்பதாக எந்த மனுஷன் நிற்கிறானோ அவன் புரட்டி போட்ட அப்பம் தேவன் அவனை பிரகாசிக்கும்படி செய்வார். 2வது யாத்திராகமம் புஸ்தகம் 34:2. விடிய காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி உச்சியிலே என் சமூகத்துல வந்து நில். எப்ப? அதிகாலையில.
மோசே எப்ப புரட்டி போட்ட அப்பமா மாறுச்சு? அதிகாரிகள் எழுந்து சீனாய் மலையிலே தேவ சமூகத்திலே நின்றார். புரட்டி போறது எப்ப? காலதோரின் கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. அதிகாரிகளை தேடுகிறவன் கண்டடைவார். அவரை தேடும் போது, அவர் சமூகத்தை முன்பதாக நிற்கும் போது நீங்க புரட்டி போட்ட அப்பமாய் மாறுவீங்க. கர்த்தர் வாழ்க்கையில பிரகாசிக்க செய்வார். மூன்றாவது, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 1 2 வாசிங்க. அப்போஸ்தலர். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டது. அல்லாமல் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்து நாவுகள் அவர்கள் ஒவ்வொரு காணப்பட்டு ஒவ்வொரு மேல் வந்து என்ன செஞ்சதாமா? அமர்ந்தது. மூன்றாவது, கடைசியில புரட்டு போடுற வாழ்க்கை என்ன தெரியுங்களா? இயேசுவை அற்புதத்தையே நம்பி போனார்கள். ஒரு கூட்டம் என்ன நடந்து போச்சு? இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கவே பின்னாடி போச்சு. ஒண்ணு அற்புதத்துக்கு போச்சு, 2வது குற்றம் கண்டுபிடிக்க போச்சு, 3வது என்ன வந்துச்சு? வல்லமை பெற்றுக்கொள்ள. அப்ப என்னது? உண்மையாய் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளும்படி போச்சு 3 கூட்டம். ஆனா இயேசு என்ன செய்ய? மரித்து அடக்கப்படப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இவர்கள் எல்லாரும் என்ன செய்தாரமா? கூடி செபிச்சு ஒரு இடத்துல உட்கார ஆரம்பித்தார்கள். புரட்டி போட்டது என்னது? வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சீசருடைய வாழ்க்கையில புரட்டி போட்டு 12 பேராய் வாழ்க்கை மாறினது. 12 பேராய் ஆரம்பித்த ஊழியம் 120 பேராய் மாறுச்சு. 120 பேராய் மாறின ஊழியம் இன்றைக்கு 450 கோடி மக்களாய் கிறிஸ்துவராய் இருக்கிறார்கள். 12 பேர்த்தோடு ஆரம்பிச்ச ஊழியம். ஹல்லேலூயா. எதுங்க புரட்டி போட்டது? தேவ பிரசன்னம். இன்னைக்கு நாம் புரட்டி போடாத அப்பத்தை போல, எப்ராயிம் போல இருக்கிறோம். அதனால இன்னும் நாம் பிரகாசிக்க முடியவில்லை. ஆசீர்வாதத்தையும் பெற முடியல, தேவனுடைய வல்லமையும் பெற முடியல. இன்னைக்கு நீங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும்னா தேவ சமூகத்துல தினம்தோறும் நீங்க நிக்கணும். காலையில எழுந்தோட என்ன செய்யணும்? நிக்கணும். குடும்பமா என்ன செய்யணும்? சபை என்ன செய்ய? கூடி வருகிறத விட்டு விடுறது போல நீங்களும் விடாம என்ன செய்யணுமா? கூடி செபிக்க வேண்டும். அப்படி நீங்க செபிப்பீங்க என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போட்ட அப்பமாய் மாறிவிடுவீங்க. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசிக்கும் விஷயம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஜெபிக்க போக